உலகெங்கும் பரவி கிடக்கும் தில்லைச்சொல்வின் துணுக்கு தோரணங்கள் ரசிக பெருமக்களுக்கு வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களுடன் இந்த வீடியோவில் தொடர்பு கொள்கிறேன். அதுக்கு என்ன காரணம்னா, எனக்கு கண்ணில் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து போச்சு. தேர்டு நெர்வ் பார்சி ஐன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று மனுஷனாக இருந்தால் வந்து தானே ஆகணும். பொதுவாகவே மகாபாரதத்தில் சொல்லுவோம், ரொம்ப நல்லவாளுக்கும் ரொம்ப புண்ணியம் பண்ணவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள்லாம் பகவான் கொடுப்பாங்க. அதுக்காக ரொம்ப புண்ணியம் பண்ணவன்னு சொல்ல, ரொம்ப நல்லவன்னு சொல்ல, பட் எனக்கு வந்துட்டு இருக்கு. எனிவே தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர், மோட்டிவேஷன் பேச்சாளர்னா எல்லாத்தையும் தாங்கணும். அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி எதையும் தாங்கும் இதயம் வேணும்னு சொன்னதுங்கிறது இதுக்கு தான். ஏன்னா நான் எல்லாத்தையும் தாங்கிட்டு தானே உங்களுக்கு மாதிரி மக்களுக்கு வந்து நான் என்னால் முடிஞ்ச ஒரு நல்ல கருத்துக்களை சொல்ல முடியும். அது இப்போ இருக்கிற இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யுகத்தில் யாருக்கும் எதுவும் சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். இருந்தாலும் நம்மக்கிட்ட படித்தது வீணாக போகக்கூடாது. நம்மளுடைய அனுபவங்கள், அதாவது பட்டறிவு அண்டு பட்டய அறிவும். பட்டறிவுன்னா தெரிஞ்சுக்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ். பட்டய அறிவுனா படித்தது. ரெண்டும் வீணாக போகக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி அப்பப்போ ஏதாவது உளறிட்டு இருக்கணும். ஓகே, கம் டு த பாயிண்ட். இந்த தில்லைத்திருங்கிற திருவேங்கடத்துக்கு 10/7 இன்னைக்கு பிறந்த நாள். அதாவது நான் இந்த உலகில் அவதாரம் பண்ணின நாள், அவதார திருநாள். என்ன செய்கிறது, பிறந்தாச்சு, வளர்ந்தாச்சு, வாழ்ந்து முடிச்சுட்டேன். இன்னும் இந்த எட்ஜில் தான் இருக்கேன். அதுக்குள்ளே எவ்வளவோ போராட்டங்கள், இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. பல நண்பர்கள், ரசிகர்கள், நேயர்கள் உலகெங்கிலும் வாழ்த்து செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன. எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிக்கிட்டேன். இதில் என்ன, நான் பிறந்தநாளில் எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் ஒன்றும் ஒரு பெரிய தலைவர் இல்லை. உங்களுக்கு நிறைய சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். என்னென்னா, உங்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு கூட மனிதர்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணுறதை விட, எல்லாரும் சொல்லுவாங்க இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும்பாங்க. சில பேர் ரத்த தானம் பண்ணுவாங்க, சில பேர் வேறு கோதானம், பசு இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், மனிதர்களுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுக்குறதை விட புதுமையாக உங்களுடைய பிறந்த நாளை என்னுடைய ரசிக பெருமக்களுக்கு, என்னுடைய நேயர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, பிராணிகளுக்கு நல்லது செய்யுங்க. அட்லீஸ்ட் பிறந்த நாள் அன்றைக்கி பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி போடுறது, நாய்களுக்கு உணவு அளிப்பது, நல்ல உணவு அன்னைக்கு ஒரு நாள், அணிலுக்கு, புறாக்களுக்கெல்லாம் உணவு கொடுக்குறது, இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்க. ஏன்னா அவங்களெல்லாம் யாரும் கண்டுக்கிறது இல்லை. மனுஷாளுக்கு மனுஷா பார்த்துக்கிறோம், பேசிக்கிறோம், ஐயா சாமி அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒன்று கொடுக்குறோம். ஆனால் அந்த ஜீவன்கள், பிராணிகளுக்கு யார் என்ன கொடுப்பா, எல்லாரும் அடிக்க தான் செய்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. காக்காய்க்கு சாதம் அதுமாரி பிறந்தநாள் அன்னைக்கு போடுங்க. அன்றைக்கி இதுக்கு காத்தாலே குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறது, வேறு ஆலயங்களுக்கு போகிறது, மத குலங்களுக்கு போகிறதெல்லாம் வேண்டான்னு சொல்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உண்மையிலேயே கடவுள் எங்கே இருக்காருன்னா, ஜீவராசிகளுக்கு நீங்கள் எப்போ நல்லது பண்ணுறீங்களோ அப்போ தான் கடவுள் அந்த ரூபத்தில் உங்கள்கிட்ட வரார். அதனால நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் நமக்கு கடவுள் நமக்கு கொடுப்பார். சொல்வாக்கு நல்லதானாலும் செல்வாக்கு தானே வரும்னு கிறிஸ்டியானிட்டியில் ஒரு வார்த்தை உண்டு. அது வந்து ரொம்ப ஆப்டிமமான வேர்டு அது. அதனால் நம்ம சொல்கிறது, நம்ம செய்கிற செயல் எல்லாமே கூடுமான வரைக்கும் நல்லதாக இருக்கட்டும். அதுக்காக நான் இயேசு மாதிரி ஒரு கணத்தை அரைஞ்சா இன்னொரு கணத்தை அரைன்னு சொல்ல மாட்டேன். அது காலம் வேறு, இப்போ இருக்கிற காலம் வேறு. அதனால் கூடுமான வரைக்கும் இந்த புது ஆண்டுகளுக்கெல்லாம் நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிற மாதிரி பிறந்த நாள் அன்றைக்கி ஒரு உறுதிமொழி எடுத்துங்க. இந்த நாளில் இருந்தாவது அடுத்தவர்களுக்கு கெடுதல் பண்ணாமல் இருப்பேன். அதாவது உபகாரம் பண்ணாட்டாலும் அபகாரம் பண்ணாமல் இருக்கணும்பா. ஒன்று ஹெல்ப் பண்ணு, இல்லைன்னா சும்மா இருன்னு இருக்கும். அதனால் ஜீவராசிகளுக்கு ஏதாவது செய்யுங்க. போகிற இடத்துக்கு புண்ணியமாக இருக்கும். யாருமே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை சார். எல்லாருமே ரயில்வே ஜேர்னி, பஸ் ஜேர்னி மாதிரி தான். ஒரு பிளாட்ஃபார்ம் வந்தோடனே, அந்தந்த ஸ்டேஷன் வந்தோடனே அந்தந்த பிளாட்ஃபார்மில் நம்ம இறங்கியே தான் ஆகணும். அதில் வந்து ஒன்றுமே இது இல்லை. அதனால் தயவு செஞ்சு குடும்பமான வரைக்கும் நல்லது பண்ணுங்க, நல்லதே நினைங்க. இதுதான் இந்த தில்லை திருவருடைய பிறந்த நாளில் உங்களுக்கு சொல்ல வர ஒரு அட்வைஸ் கிடையாது, சஜஷன்ஸ். அட்வைஸ் சொல்கிறதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பெரிய மகான் இல்லை, நான் கொஞ்சம் பெரியவரும் இல்லை, இயேசு கிறிஸ்துவும் இல்லை, வேறு யாரும் கிடையாது. ஏன்னா இந்த தமிழ்நாடுல இந்தியாவை சுதந்திரம் வாங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எத்தனையோ மக்கள், எத்தனையோ தலைவர்கள்ங்கிறது உங்களுக்கு தெரியும். 78வது சுதந்திர தினம், 79வது தினம் கொண்டாடுறோம். அந்த காலத்தில் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் சொல்கிறத விட பணக்காரர்கள்லாம் இந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு தன்னுடைய சொத்து, பொருள், ஆசை எல்லாத்தையும் இழந்திருக்காங்க. உதாரணத்துக்கு வ. சிதம்பரம் பிள்ளை, கப்பல் ஓட்டிய தமிழர், தன் சொத்து ஃபுல்லாக கொடுத்துட்டு கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டார். சுப்பிரமணிய சிவா நினச்சாலே புல்லரிக்குது. அருமையான சுதந்திர போராட்ட வீரர். கடைசிக்கு ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வரும்போது அவருடைய தொழுநோயாளியாக தான் வந்தார். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். அது அதனால் அவர்களுடைய கஷ்டங்களை நாம் உணர்ந்து வரலாறு மூலமாக படித்து
இப்ப இருக்கிற அரசியலுக்கு ஏத்த மாரி நாம நல்லது பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். பார்த்தீங்கன்னா, 52 வயது, எனக்கு 60 வயது. தமிழக முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய். என்ன பொறுத்தவரையில அவர நான் தம்பின்னு தான் கூப்பிடலாம் ஆசைப்படுறேன். தம்பி விஜய் வந்து ரொம்ப நல்லது பண்ணிட்டு இருக்காரு. கூடுமான வரைக்கும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் எல்லாரும். சார் எனக்கு யாராலேயும் எந்த ஒரு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு ஆதாயமும் கிடையாது சார். நான் 35 வருஷங்கள் பிரைவேட் லைஃப்பில் இருந்துட்டு இன்றைக்கி என் மனைவி மோட்டார் நியூரான் டிசீஸில் பாதிக்கப்பட்டு கடந்த 9 ஆண்டு காலமாக எல்லாத்தையும் விற்று சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவளை நான் பராமரிச்சுட்டு இருக்கேன். அரசாங்கத்துக்கிட்ட எவ்வளவோ 5 வருஷமாக உதவிகள் கேட்டு கேட்டு மெயில்கள் போனது தான் மோச்சம். நிறையா ரெக்கார்ட்ஸ் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லாம் ஒன்றும் போய் கொடுத்தேன், ஒன்றும் புலன் இல்லை. இருந்தாலும் இந்த இதுலேயும் கொடுத்துருக்கு. இருந்தாலும் நல்லது பண்ணிட்டு இருக்காரு அவர். 5 ஆண்டுகள் என் போராட்டம் தனி. ஆனால் அவர் அந்த தனி மனிதன். அவர் நினைச்சா தன்னுடைய சம்பாத்தியத்தை வச்சு நல்லாவே வாழலாம். இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யணும் வரும்போது அவருக்கு நாம ஏதாவது உதவி செய்யணும். உதவினா என்ன? கை கொடுக்கணும். ஊர் கூடி தேர் இழுத்தாதான் தேர் நிலைக்கு வரும்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கிளம்பி நடத்துகிற மாரி அவர் ஒரு தனி மனிதனா போராடி நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்கும் போது நாம் அவருக்கு பண்ணணும். அதனால நல்லவர்களோட சேர்ந்து இருப்போம். நான் கூட என்னன்னா இந்த 60வது வயசுல எனக்கு திடீர்னு தோணுச்சு, இது வரைக்கும் நான் எந்த ஒரு அரசியல் கட்சியிலையும் ஒரு உறுப்பினராக கூட இருந்ததில்லை. இப்போ திடீர்னு தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினராக சேரலாமான்னு ஒரு ஆசை. என்னடா இப்படி சொல்கிறானே தில்லை திருங்குறீங்களா? ஆதாயத்துக்காக சேரலை சார், ஆத்ம திருப்திக்காக சேரலை. இன்னும் நான் எத்தனை நாள் இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. எல்லாரும் சொல்லுவான் இவ்வளோ வயசு இருக்கலாம், அவ்வளோ வயசு ஜோசியம் கீசியம் எல்லாமே பொய் தான். நாளைக்கு என்ன நடக்கிறதுங்கிறது இன்றைக்கி தெரியாததுனால இருக்கும்போது ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும், ஒரு ஆத்ம திருப்திக்காக அதில் சேரலான்னு இருக்கேன். அவர் இருக்கிற காலத்திலே நானும் இருந்து அந்த நிழல்லே இருந்துட்டு போகலான்னு ஒரு ஐடியா. என்னடா புகழரான நிலை, நல்லவர்கள் எது செஞ்சாலும் போகணுதான் ஆகணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் கூடுமான வரைக்கும் நல்லது பண்ணுங்க. அதற்கு அடுத்தபடியாக அன்னை சத்யா ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் சிதம்பரம் அருகில் உள்ள பெரிய கும்மட்டி, அங்கே ஒரு காலத்தில் என்னை பேச்சுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ விலைவாசி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் என்னை பேச சொன்னாங்க. பொதுவாக தலைப்பு கொடுத்து பேசுறதுல மிகச்சிறந்த தலைவர் யாருன்னா பேரறிஞர் அண்ணாதுரை தான். எந்த தலைப்பு கொடுத்தாலும் சரி, இங்கிலீஷ்லையாட்டும் தமிழ்லையாட்டும் அந்த டைட்டிலை வச்சு ஒரு பெரிய ஆரேஷன் சொற்பொழிவே நடத்திடுவார். இது எல்லாருக்குமே தெரியும், படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாருக்குமே அண்ணாதுரையுடைய மாண்பு தெரியும். அதுமாரி எனக்கு விலைவாசி அப்படிங்கிற தலைப்பை கொடுத்து பேசுங்க அப்படின்னாங்க. நான் உடனே பேச ஆரம்பித்தேன். நான் வந்து எப்போதும் பேசும்போது ரொம்ப இந்த ஸ்கிரிப்டெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. ஆக்சுவலாக மிகச்சிறந்த பேச்சாளர்கள்லாம் ஸ்கிரிப்ட் வச்சுப்பாங்க. தட் இஸ் கால்டு டெவலப்பிங் ஹின்ஸ்ன்னு. எனக்கு என்னமோ அது பழக்கமே இல்லாத போச்சு. அதை பாருங்கள், ஸ்கிரிப்ட் வச்சு பேசுகிறது ரொம்ப நல்லது. நாவலர் நெடுஞ்செழியன் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் வச்சுப்பார் சின்னதாக, அதில் வச்சு பேசுவார். பேராசிரியர் அன்பழகன் ஸ்கிரிப்ட் வச்சுப்பார். அதே கலைஞர் கருணாநிதி ஸ்கிரிப்ட் எல்லாம் இருக்குது. அது ஒருத்தருக்கு ஒரு விதமான டேலண்ட். நான் எனது டேலண்ட்டுன்னு சொல்ல வரல. விலைவாசியை பற்றி பேசணும்னு சொன்னோன்னே நான் சொன்னேன், இன்றைக்கு சிம்பிள் லாஜிக். இன்றைக்கு இட்லி 25 ரூபா, 30 ரூபா, 35 ரூபா இருக்குது சிங்கிள் இட்லி. சாதாரண தட்டு கடை சொல்லக்கூடிய சாலையோர கடைகளில் கூட 12 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா இட்லி விற்கிறது. ஆனால் 1970 வாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 70, 72 இட்லி 10 பைசா. நானே 10 பைசாக்கு இட்லி சாப்பிட்ருக்கேன். அப்புறம் 15 காசு ஆச்சு, 4 ஆச்சு, 8 ஆச்சு, இப்படி போச்சு. ஸோ என்னன்னா விலைவாசி ஏன் தான் இந்த அளவுக்கு கேலப்பிங்க, அதாவது கேலப்பிங்கன்னா குதிரை வந்து கேலப்பிங்கமோ, ஹார்ஸ் ரைடிங் சொல்லிட்டு குதிரை ஹார்ஸ் இஸ் கேலப்பிங் தாண்டி தாண்டி போகிறது. ஏன்டா இவ்வளோ விலைவாசி ஏறி போச்சு அப்படின்னா இது சிம்பிள் திங். உடனே நீங்கள் எல்லாரும் சொல்லக்கூடாது மக்கள் தொகை. மக்கள் தொகைக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. பிறப்பு விதமும் இறப்பு விதமும் ஒரு எண்டில் ஈக்குவலாக வரும். விளை நிலங்களை நாம் கூறு போட்டுடலாம். இதுதான் சார் ஒரே ரீசன், வேறு எதுவுமே கிடையாது சார். மக்கள் தொகை இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம், எல்லாம் ரியல் எஸ்டேட் மயமாக ஆயிடுது கடந்த 30 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா. அப்போ விலை நிலையுமே இல்லை. விவசாயிகளுக்கு நம்ம எதுவுமே பண்ணலை. அவனே பஞ்சத்தில் இருந்து எல்லாத்தையும் விற்றுட்டு போகிறான். 25 கிலோ அரிசி பேகை வாங்கி சாப்பிட்டு போகிறான் இருக்கிற வித்த காசு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. லைக் என்ன மாதிரி தான். அதனால் என்றைக்கு நம்ம விளைநிலைகளை கை வச்சு அதை ரியல் எஸ்டேட் ஆக்கி அங்கங்கே மஞ்சக்கல்ல நெட்டமோ, கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மஞ்சக்கல் தான். விளைநிலையுமே பார்க்க முடியல. ஏதோ அங்கொன்று இங்கொன்றுமா இருக்குது. அப்படியே விளைஞ்சாலும் தண்ணி இல்லை, அப்படியே தண்ணி இருந்தாலும் சரியான ஒரு மகசூல் இல்லை. ஏன்னா எல்லாம் உரம் போட்டு 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 இருக்கிறதுல மண்ணை சாகடிச்சிட்டோம். ஸோ என்றைக்கு வந்து நம்ம பூமியை கூறு போட ஆரம்பித்தோமோ நம்ம வாழறதுக்காக, அன்றைக்கே விலைவாசி ஆட்டோமேட்டிக்காக ஏற ஆரம்பிக்கும். ஏன் சார் 10 பைசா இட்லி விற்ற காலத்தில் இப்போ என்ன மாறி போச்சு? ஒன்றும் மாறி. அதே நிலைகள் இருந்ததுன்னா இன்றைக்கி மிஞ்சி போனால் என்ன 15-20 பைசா ஆகும். டெஃபினட்டாக அதுக்கு மேலே ஏறாது. தங்க விலை ஏறதுங்கிறது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு டிசைட் பண்ணுறது. ஆனால் விலைவாசிங்கிறது அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவு பண்டங்கள் விலைவாசிங்கிறது நம்ம ரியல் எஸ்டேட் ஆதரிச்சதுனால வந்து என்னடா ஆளுக்கு ஒரு வீடுன்னு சொல்கிறாங்களே. என்ன சார் ஆளுக்கு ஒரு வீடு?
அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தோம். ஒரு வீட்டில் 10 பேர் 15 பேர் இருப்போம். பெரிய வீடாக இருக்கும். தாத்தா, பாட்டி, மாமா, சித்தப்பா, பெரியப்பா எல்லாரும் ஒரே குடும்பம். அவங்களுடைய மனைவி, பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா எல்லாரும், பசங்க, பேரன், பேத்தி எல்லாம் இருப்பாங்க. ஆளுக்கு ஒரு வேலை செய்வாங்க. இன்றைக்கும் பாருங்கள், காரைக்குடி பக்கம்லாம் இப்போ கிடையாது. அந்த காலத்தில் செட்டிநாட்டு அரசர்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக தான் இருப்பாங்க. ஸோ ஆளுக்கு ஒரு வேலை செய்வாங்க. எல்லாரும் சேர்ந்து மாடியில் வத்தல் போடுறது, அது போடுறது எல்லாமே இருக்கும்போது ஒரு பெரிய வீட்டுக்கு பெரிய மனுஷனுக்கு தான் எல்லா வரவு செலவு கணக்குகளும் பொறுப்பு இருக்கும். அவர் எல்லாம் பார்த்து கொடுப்பாரு. இந்த பாமா விஜயம் படத்தில் பாலையா பண்ணுற மாதிரி. அப்போ வந்து ஒரு மகிழ்வு இருந்தது. வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட இன்னொருத்தர் வந்து பார்த்துப்பாங்க. ஒரு கஞ்சி ஊற்றுறதுக்கோ இல்லை ஒரு ரசஞ்சாதம் பண்ணி கொடுக்கோ ஆட்கள் இருந்தது 10 15 பேர். இப்போ பாருங்க எல்லாம் தனி. அதுக்கு ஒரு பழமொழி வேற ஒன்று சொல்றான், எலி பழையானாலும் தனி பழையாகணும். அதாவது சம்பந்தம் இல்லாத பழமொழிகளை சொல்லி ஊக்குவிச்சு எல்லாரையும் தனியாக அனுப்பிச்சி விட்டுட்டோம். இப்போ தனியாக அனுப்பிச்சதுனால வீடுங்கிறது ஒன்று தனியாக வேணுங்கிறது. எல்லாம் புறா கூண்டு மாதிரி அடுக்குமாடி கட்டடங்கள். தனி வீடு ஒன்றும் கிடையாது. எங்கே இடம் இருந்ததுன்னா வீடு கிடத்துக்கு 19 மாடி 20 மாடி 32 மாடி. வெனிசுலாவில் வந்த மாதிரி வந்ததுன்னா என்ன தோண்ட கூட முடியாது. பஞ்சபூதத்தில் ஒரு போதும் பூமி போயிட வேண்டியதான். என்னாச்சு, கல்யாணம் பண்ண உடனே பையன் போயிடுறான், பொண்ணு தனியாக போயிடுறது. என்ன ரீசன்? அவங்க உள்ள 1000 சொல்லிக்கலாம் சார். ஆனால் அப்பா அம்மாவோட இருக்கிற வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையினுடைய சுகம் வந்து எந்த இதுலேயுமே வராது சார். அது தனியாக போய் கஷ்டப்படும் போது தான் தெரியும். நீங்கள் சம்பாதிக்கலாம், நல்லா நிறைய சாப்பிட்லாம், ஸ்டார் ஹோட்டலில் எல்லாம் சாப்பிட்லாம் சார். நான் போகாத ஸ்டார் ஹோட்டல் கிடையாது, நான் அனுபவிக்காத உணவு இன்பங்கள் கிடையாது, திரைப்படங்கள் கிடையாது எல்லாமே. ஆனால் இன்றைக்கி நான் படாத கஷ்டம் கிடையாது. ஹரிச்சந்திரனுடைய மயான காண்டத்தில் உள்ள கஷ்டம் மாதிரி பட்டுட்டு இருக்கேன். இதுக்கு காரணம் என்னென்னு என்னையே நான் நோண்டி நோண்டி பார்க்கும்போது எனக்கு புலப்படலை. இத்தனைக்கும் கண்டபடி எதுவும் செலவு பண்ணல. ஒரே பையன், அவனை ஒவ்வொன்றும் வளர்த்து எல்லாம் பண்ணினேன், கல்யாணமும் பண்ணி வச்சோம். ஆனால் ஏதோ சில சந்தர்ப்ப சூழல்களை எங்களை விட்டு அவன் தனியாக போயிட்டான். என் மனைவியும் படுத்து படிக்காட்டான். இன்றைக்கி நான் ரொம்ப அதாவது கஷ்டப்படுறேன்னு சொல்கிறத விட கொடுமைப்படுத்தப்படுகிறேன் நிறைவனால். அதனால் கூட்டு குடும்பமாக இருங்க, அதில் நிறைய பலன் இருக்குது. உடம்பு சரியில்லையா, உடனே ஒரு பாட்டி சொல்லுவாடே இந்த சித்திரத்தை கொஞ்சம் நடிச்சு போடுறாப்பா. தாத்தா சொல்லுவார் கொஞ்சம் வெந்நீரில் ஜீரகத்தை போட்டு கரைச்சி குடிடா சரி. அது எதாக இருந்தாலும் பையிலேயே ஒரு பெரிய மெடிக்கல் ஷாப் வச்சுக்க வேண்டியது. டோலோ 650 அது இதுன்னு போட்டுக்க வேண்டியதெல்லாம் போட்டு கொஞ்ச நாள் என்ன ஆகும், இனம் புரியாத வியாதிகள் வரும். ஸோ கூட்டு குடும்பமாக இருக்கிற பட்சத்தில் விலைவாசிகள் ஏறாது. ரியல் எஸ்டேட் இல்லாத இருக்கும்பொழுது அதே நிலங்கள் இருக்குது, நிலங்கள் பயிர் செய்யப்படுகிறது, உணவு நமக்கு கிடைக்கிறது, எல்லாமே போகும். இப்போ விலைவாசி ஏற்றத்துக்கு காரணம் இதுதான். பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் கேட்டால், அரசியல் வல்லுநர்கள், பொருளாதார நிபுணர்கள்லாம் கேட்டால் வேறு ஏதாவது காரணம் சொல்லுவாங்க. அக்கார்டிங் டு தில்லை திரு ரியல் எஸ்டேட்டு தான் விலைவாசியை ஏற்றமடைய செய்யுதுன்னு சொல்லுவேன் சார். பால் ₹1 1 லிட்டர் பால் வாங்கினோம் சார். அப்போ மாடுகள் இருந்தது, இப்பயும் மாடு இருக்குது. அப்போ மாடு என்ன செஞ்சது, புல், தழை, பருத்திக்கொட்டை, எள்ளு எல்லாம் சாப்பிடுது. இன்றைக்கி மாடு சினிமா போஸ்டரை கூட சாப்பிட முடியல. ஏன்னா எல்லாம் ஃப்ளெக்ஸ் பேனர், அது பிளாஸ்டிக்கை சாப்பிட்றது. அதுக்கிட்டேருந்து வர்ற பால் நமக்கு எப்படி இருக்கும், அவ்வளோதான். ஸோ நம்மளே நம்ம தலையில் நெருப்பு எள்ளி போட்டுட்டோம். அப்புறம் விலைவாசி ஏறிடுச்சுன்னா ஏன் ஏறாத போகும்? நம்மளே இருக்கிற இடத்துல நம்ம எல்லாத்தையும் கூறு போட்டுவிட்டாங்கும் போது சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது? நான் வேணா இப்போ சொல்கிறேன் சார், இன்னும் கொஞ்ச நாள் இதே நிலைமை போச்சுன்னா அமெரிக்காவில் இருந்தும் வேறு நாடுகளில் இருந்தும் கோதுமையை நம்ம இறக்குமதி பண்ணணும் கப்பலாக. இப்போ எப்படி ஆர்மூஸ் ஜலசந்திலேருந்து கப்பல் வருது கேஸ் சிலிண்டருக்கு, அதேமாரி கோதுமையை இறக்குமதி பண்ணி கோதுமையை நொய்யாக உடைச்சி இப்பயே பாதி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கோதுமை ரவை, கோதுமை அரிசி, கோதுமை கஞ்சி சாப்பிட தான் ஓட்ட போகிறோம். அதற்கப்புறம் ஒரு 20-30 ஆண்டுகள் போன பிறகு அந்த கோதுமைக்கும் தட்டுப்பாடு வரும். அப்போ என்ன, பசி எடுக்கிறதுக்கு ஒரு டேப்லெட்டு, பசி எடுக்காததுக்கு ஒரு டேப்லெட்டு, இப்படி டேப்லெட் மயம் போகும். ஆனால் ஒன்று மட்டும் பாருங்கள், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இங்கிலாந்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த விலைவாசியை கண்ட்ரோல் வச்சுக்கிறது காரணம் அவங்களுடைய பண்ணை நிலங்கள், விவசாயம் சாகுபடி செய்யக்கூடிய நிலங்களை இன்னும் அழிக்காமல் வச்சுருக்காங்க. ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா என்னடா இவன் ஃபாரிங்கிறானே ஈய நாடு சுற்றினான்னு நினைக்காதீங்க. சுற்றணும்னு அவசியம் இல்லை சார். ஒரு வரலாற்று ஆசிரியர் வரலாறை பற்றி சொல்கிறாருன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி அவர் மக்களுக்கு சொல்கிறாருன்னா, மாணவர்களுக்கு, அவர் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்குன்னு அவசியம் இல்லை. அதை படித்து உணர்ந்து தன்னை கிரகித்து கொண்டு சொல்கிறது. அதுதான் டீச்சிங் இஸ் எ ஃபைன் ப்ரொஃபஷன்னு சொல்கிறோம். ஆசிரியர்கள் எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதுதான் மாணவர்களுக்கு ஏறும். ஸோ அவங்க வந்து விளைநிலங்களை அழிக்காமல் ஒரு இடத்துல ஒரு வீடை கட்டணும்னா அந்த வீட்டை சுற்றி தான் மரம் இருந்தால் அந்த மரத்தை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். முக்கியமாக சாலை வசதி போடணும்னா அந்த சாலையில் மரங்கள் இருந்தால் அந்த மரத்தை சுற்றி தான் ரோடு போக மொழிய மரத்தை வெட்டிட்டு ரோடு போட மாட்டான். நாம் அப்படி இல்லை. நாற்கரச்சாலை, ஐக்கரச்சாலை, ஏக்கரச்சாலைன்னு தமிழ் அழகு தமிழில் பைபாஸ்ன்னு சொல்லி நம்மளை பைபாஸ் பண்ண வச்சுட்டாங்க. எதுக்கு சார் பைபாஸ்? எது சார் பைபாஸ்? தேவை தான். தொழிற்புரட்சிங்கிறீங்களே, தொழில் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டோம். சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறோம்? வெளிநாட்டிலேருந்து ஏன் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறான்? இங்கே நிறைய தண்ணி வளம் இருக்குது.
நிலவளம் இருக்கு, எல்லாத்தையும் அழிச்சிட்டு அப்ரூவலை வாங்கிட்டு நாம் இங்கேருந்து பண்ணி இங்கே இருக்கிற ஒரு 20,000 பேருக்கு வேலையை கொடுப்போம், மீதி எல்லாத்தையும் நம்ம நாட்டுக்கு எடுத்து கொடுப்போம். ஸ்டில் இந்த ஈஸ்ட் இந்தியன் பாலிசி, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் பாலிசி மறுபடியும் வருது. அதுக்காக நான் அந்நிய முதலீட்டை வேணான்னு சொல்ல வரல, எஃப்டிஐ என்று சொல்லக்கூடிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வேணான்னு சொல்ல வரல. எது இருந்தாலும் விளைநிலங்கள் அழிக்கப்படக்கூடாது, விவசாயிகள் காக்கப்பட வேண்டாம், அவர்களுக்கு போதுமான அளவுக்கு வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நீங்கள் ரியல் எஸ்டேட்டை ஒரு 5 வருஷம் எதுவுமே விற்கக்கூடாதுன்னு சொல்லுங்க, எல்லாமே விளைநிலமாக தான் இருக்கணும்னு சொல்லுங்க, 10 வருஷம் ஆட்டோமேட்டிக்காக விலைவாசியெல்லாம் கம் டவுன் ஆகும். தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், இந்த பிறந்தநாளில் நான் சொல்கிறேன், என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து தான் ஒழிய இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணு அது பண்ணுலாம் சொல்கிறதுக்கு நான் யார்? ஐ எம் நாட் கவுடில்யா, நான் வந்து சாணிக்கர் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அக்கார்டிங் டு மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் ரிவீலிங் ஆல் தோஸ் திங்ஸ் ஆன் பிகாஃப் ஆஃப் த பீப்புள்ஸ் வெல்ஃபேர். அவ்வளோதான், மக்களுடைய நலனுக்காக சொல்ல. ஏன்னா நானும் ஒரு மண்ணின் மைந்தனால சொல்கிறேன். அதனால் வந்திருக்கார் நம்மவர், நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவருக்கு எல்லோரும் கரம் கொடுக்கணும், நல்லதை நினைங்கோ, நல்லதே பண்ணுங்கோ. அதனால் விலைவாசிங்கிறது மக்கள் தொகையினால் ஏற்படவில்லை, விளைநிலங்களை அழித்ததுனால் ஏற்பட்டது. இதுதான் விலைவாசியுடைய காரணம். 10 பைசாக்கு நான் சாப்பிட்ட இட்லி அதனுடைய சுவையும் இன்றைக்கு நான் 25 ரூபாய்க்கு சாப்பிட்ற இட்லியும் சுவையும் முற்றிலும் வேறுபட்டு போச்சு. அதனால் இதுக்கு வந்து நம்ம தான் காரணம். அதனால் விலைவாசியை பற்றி சொல்லி ஏறி போச்சுன்னு சொல்லி எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி, பொருளாதார சமத்துவம்லாம் பேசுறதுல அர்த்தம் இல்லை. புரியாத மொழியில் பேசி கைத்தட்டல் வாங்குறத விட உனக்கு புரிஞ்ச மொழியில் நான் சொல்கிறேன், வேணும்னா ஏற்றுக்கோ, இல்லைனா போகும். அந்த விஷயத்தில் வந்து திரைப்பட இயக்குனரும் நாம் தமிழர் சீமானை நான் பாராட்டுறேன். நமக்கு என்ன புரியுமோ அதை கரெக்டாக சொல்கிறார், ஆப்டிமமாக. அதுமாரி இப்போ வந்திருக்கிற முதல்வரும் நமக்கு என்ன வேணும், என்ன புரியுங்கிறத அவர் நல்லா கிரகிச்சுக்கிட்டு இருக்கார். 52 வயசுலேயே 100 ஆண்டுக்கான அனுபவங்களும் 100 ஆண்டுக்கான பயிற்சியும் அவருடைய மூளையிலே இருக்கின்றது. அவருக்கு கை கொடுக்கணும் நான். அதனால் தயவு செஞ்சு, எனக்கு யாருமே ஒன்றும் பண்ணலை சார், திருப்பி என்னடா ஒரு தனி மனிதனா ஒருத்தர் ஆதரவு பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஆத்ம திருப்திக்காக அவர்கிட்ட போகிறேன், உறுப்பினர் அட்டை வாங்கலான்னு இருக்கேன். அது வந்து என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். எதுக்குடான்னா ஆதாயத்துக்காக இல்லை, ஆத்ம திருப்திக்காக. அதனால் எல்லோரும் இன்புட்டு இருக்க வேண்டும் ஏன் பராமரிப்பா, விலைவாசி ஏற்றத்துக்கு நாம தான் காரணம்னு சொல்லி அந்த அன்னை சத்யா ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்துடைய மாணவர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் அந்த காலத்திலேயே நன்றியை கூறி அவர்களுடைய கைத்தறல்களையும் பெற்றேன். அது உண்மை என்று அங்கு இருந்த பல மாணவர்களும் புரிந்து கொண்டார்கள். ஏன்னா எல்லாருக்குமே புரியும் இல்லை. ஏன்னா நான் 10 பைசாக்கு இட்லி சாப்பிட்டேன்னா அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பீரியடில் அவன் ஒரு 30 பைசாக்காக சாப்பிட்றான். அதனால் எல்லாருக்கும் எல்லாம் வேணும். யாதொன்றும் நினைத்தேங்கிற மாதிரி நாமார்க்கும் குடியெல்லோம் நம்மனை எஞ்சோம். அதனால் கூடுமான வரைக்கும் நம்மகிட்ட இருக்கிற விளைநிலங்களை நம்ம பாதுகாக்க செய்யணும். ஆறு, ஏரி, குளங்கள், குட்டைகள் இவரையெல்லாம் காக்கப்பட வேண்டும். எல்லாத்தையும் தூத்து எல்லா மண்ணையும் எடுத்து வீடு கட்டி நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க? நான் 10க்கு 10, 20க்கு 20 பெட்ரூமில் ஏசியை போட்டுன்னு எத்தனை நேரம் சார் உட்கார முடியும்? கிச்சனில் சமையல் பண்ண முடியலன்னா ஏசி ரூமில் இருந்தாலும் என்ன சார் செய்ய முடியும்? என்றைக்குமே ஒரு வீட்டுக்கு அழகாக அடுப்பங்கரையும் டாய்லெட்டும் தான். அடுப்பங்கரையும் சுத்தமாக இருக்கணும், டாய்லெட்டும் சுத்தமாக இருக்கணும், அங்கே வியாதியே வராது. இங்கே அடுப்பங்கரையே இப்போ யாரும் வச்சு கட்டுறதில்லை. வாசுன்னு சொல்லி கிச்சனே வேண்டான்ருவான். ஏன்னா அந்த காசை நீங்கள் ஹோட்டலில் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக ஏசி போட்டு தூங்குங்கிறான். ஏசி போட்டு தூங்கலாம், ஹோட்டலில் சாப்பிட்லாம். நான் சாப்பிடாத ஹோட்டல் கிடையாது. என்னுடைய வயிறு அறுபட்டு கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய்க்கு 2016 செலவு பண்ணியிருக்கேன். அது என் மாதிரி என் ப்ரொஃபஷன் எப்படி? அதனால் விடுதிகளில் சாப்பிடுவதை குறையுங்கள், வீடுகளிலே சமையற்கட்டை பயன்படுத்துங்கள். அந்த காலத்தில் அஞ்சரைப்பட்டின்னு சொல்லுவோம். மிளகு, சீரகம், கடுகு, தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பைத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாம் இருக்கும். சின்னதாக அஞ்சரைப்பட்டி எல்லாருக்கும் தெரியும். இப்போ தான் அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூட அஞ்சரைப்பட்டி ஒன்று அமுலுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து போயிடுச்சு. அம்மா கைவனம் அதெல்லாம் இருக்குது சார். வாரத்தில் ஒரு நாள் போய் சாப்பிட வேணாம்னு சொல்ல, எப்போ சாப்பிட்டாலும் நம்ம வயிற்றுக்கு கெடுதல். ஆனால் நான் இன்னும் கண்டினியூ பண்ணிருக்கேன்னா என்னுடைய குடும்ப சூழ்நிலை அப்படி. என் மனைவி படுத்தபடியாக இருக்கிறதுனால நான் சமைக்கிறதுக்கு ஒரு வேளை இட்லி சாப்பிட்றேன். ஆனால் எல்லாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. அடுப்பங்கரையை சுத்தமாக வச்சுக்கோங்க. சமயக்கட்டில் எவ்வளவு நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளவு நேரம் 10 டைம்ஸ் உங்களுடைய ஆயுசு பெருகும். இது நான் சொல்கிறது சார். அவர் சொன்னார், இவர் சொன்னார்னு சொல்கிறது இல்லை. ஒரு மீட்டிங்கில் ஷோ இருக்கார், பெரிய மனுஷன், நிறைய மிகச்சிறந்த வக்கீல், மிகச்சிறந்த நடிகர், மிகச்சிறந்த யதார்த்தவாதி. எதாக இருந்தாலும் அவர் ஏதாவது ஒரு இது பஞ்செல்லாம் சொல்லிவிட்டு அக்கார்டிங் டு தோஸ் பர்சன் சொல்லுவார். அப்போ மீட்டிங் முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே ஒரு நிருபர் கேட்டார் அந்த காலத்தில், சார் எதாக இருந்தாலும் இன்னொருத்தரை மேற்கோள் கட்டி அவர் சொன்னாருங்கிறீங்களே ஏன் சார் அப்படின்னா, யாரும் சொல்லலை, எல்லாமே என்னுடைய ஓன் வேர்ட்ஸ் தான். நான் சொன்னால் யாரும் கேட்க மாட்டான். அக்கார்டிங் டு சார் சிபி ராமசாமியார், அக்கார்டிங் டு எம்ஜி ராமச்சந்திரன், அக்கார்டிங் டு சொன்னால் கேட்போம்பா. அதுதான் எப்போதும் இருக்கிறவன் சொன்னால் கேட்க மாட்டான், இறந்து போனவன் சொன்னால் கேட்பான். நம்ம தமிழுடைய பண்பாடு அது அப்படின்னா.
இந்த இடத்துல நான் கொஞ்சம் மாறுபடுறேன். நான் தான் சொன்னேன். அதனால இதில என்ன தப்பு இருக்கு? நல்லது தானே சொல்றோம். நல்லதே நாடே கேட்கும்ங்கிறோம். நல்லவன் வாழ்வான்ங்கிறோம். அதனால நல்லபடியா இருங்க. நல்லதே நினைங்க. கூட்டு குடும்பமா இருக்கிறதுக்கு தயவு செஞ்சு முயற்சி பண்ணி மறுபடியும் அத ஆரம்பிங்க. அதனுடைய பலன்கள் உங்களுக்கு இப்ப தெரியாது சார். ஒரு கல்யாணம் ஆகி கணவன், மனைவி தன்னுடைய மாமனார், மாமியாரோட, அப்பா, அம்மாவோட இருக்கான்னா, அந்த குழந்தை பொறக்கிற குழந்தைக்கு நிறைய அறிவு வரும். ஆற்றல் வரும். ஆரோக்கியம் வரும். பிற்காலத்துல அந்த அவருடைய சேவிங்ஸ் டபுள் மடங்கு ஆகும். எல்லாமே ஒரு பாண்டிங்கா இருக்கும்போது, எதுக்கு நம்ம அந்த காலத்துல தமிழ்ல சொன்னா, "ஒற்றுமையே உயர்வுன்னா." ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்னு சொன்னானே. அதனால ஜாயிண்ட் ஃபேமிலி இஸ் ஆல்வேஸ் எ குட் ஃபேமிலின்னு சொல்லி என்னுடைய பிறந்தநாள் சிற்றுரையை இத்துடன் முடித்துக்கொண்டு, மீண்டும் ஒரு அடுத்த காணொளியில் உங்களை சந்திப்பான் இந்த தில்லை தரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.